என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 1ல் கியூப் அண்ட் டைஸ் டாப்பிக்கில் இப்போ நம்ம படிக்க போகிறது இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த டாப்பிக்கை படிங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிறேன் அப்படின்னா இந்த டாபிக் கியூப் அண்ட் டைஸ் இருக்குல்ல, இதில் கியூபை கொஞ்சமாக படிச்சுட்டு டைஸை கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸும் கொஞ்சம் டஃப் லெவல் கொஷினும் படிச்சிருங்க. ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் எல்லாமே கியூபை விட டைஸில் இருந்து தான் 2-3 கொஷின் வரும். இப்போது நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, இல்லை ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த மாதிரி சின்ன எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா டைஸ் அதிகமாக படிச்சுக்கோங்கப்பா, கியூபை கொஞ்சம் கம்மியாக படிச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் கேட் எக்ஸாம், சிஏடி கேட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஓஎன்ஜிஎஸ்சி, இதெல்லாம் பெரிய லெவல் காம்படேட்டிவ் எக்ஸாம். கொஞ்சம் பெரிய லெவல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த கியூப் இருக்குல்ல, இது அதிகமாக படிங்க. நிறைய டஃப்பான கொஷின்ஸ் எல்லாமே இந்த கியூபில் போட்டு பாருங்கள், டைஸில் கம்மியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக பேங்க் எக்ஸாம். நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிக்கிறேன், எஸ்பிஐ எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை ஐபிபிஎஸ் எக்ஸாம், பேங்க் எந்த பேங்க் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா இப்போயே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க, இது தேவையில்லை. ஏன்னா ஒரு கொஷின் கூட உங்கள் பேங்க் எக்ஸாமில் கியூபில் இருந்தோ டைஸில் இருந்தோ கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டாபிக் ஏதாவது இருந்தால் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிங்க. ஓகேவா? ஆனால் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த 2 டாப்பிக்குமே வரும் தான். எதுக்கு நீங்கள் அதிகமாக படிக்கணும் அப்படின்றதான் நான் சொன்னேன். ஒரே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் வரவே வராது, அது பேங்க் எக்ஸாமுக்கு. ஓகேவா? சரிப்பா. ஃபஸ்ட்டு கியூப் அண்ட் டைஸ். நம்ம இப்போ படிக்க போகிறது ஃபுல்லாகவே டைஸ் தான் படிக்க போகிறோம். இருந்தாலும் இந்த கியூபோட கொஞ்சம் பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் டைஸோட கொஷினை சால்வ் பண்ண முடியும்ப்பா. அதனால தான் கியூப் அண்ட் டைஸ் டாப்பிக்கே சேர்ந்துருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கியூப் எடுத்துக்கலாம். கியூப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் என்ன வித்தியாசம்? கியூப் அப்படின்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே சேமாக இருக்கும் பாருங்கள், எல்லா சைடுமே சேமாக இருக்குல்ல, அதுதான் கியூப். ஒருவேளை ஒரு சைடு மட்டும் பெருசாக இருந்துச்சு சொன்னால் அதுக்கு பேர் கியூபாய்டு. சரி, இப்போ நம்ம அந்த கியூபை எடுத்துக்கிறோம். இந்த கியூபை எடுத்துட்டோம்னா இதில் 3 முக்கியமான வேர்டு இருக்குப்பா. ஒன்று ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கார்னர்ஸு, அடுத்தது எட்ஜஸ். ஃபேஸஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுதான் ஃபேஸ். இது டாப் ஃபேஸ், மேலே இருக்குல்ல, இது டாப் ஃபேஸ். இது என்னது? பாட்டம் ஃபேஸ். இது என்னது? ஃப்ரண்ட் ஃபேஸ். இது பேக் ஃபேஸ். இது ரைட் ஃபேஸ், இது லெஃப்ட் ஃபேஸ். மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்குப்பா. ஓகேவா? 6 ஃபேஸஸ். ஓகேவா? அந்த சைடை தான் அவங்க ஃபேஸஸ்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த சைடுன்னு சொல்லக்கூடாது, அதை டாப்பு பாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பாருங்களேன், இது டாப் ஃபேஸு, இது பாட்டம் ஃபேஸு, இது உங்களை பார்த்துருக்கிறனால ஃப்ரண்ட் ஃபேஸு, இது பேக் ஃபேஸு, இது ரைட் ஃபேஸு, லெஃப்ட் ஃபேஸ். ஓகேவா? மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது. அடுத்தது கார்னர்ஸ். கார்னர்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த டிப் இருக்குல்ல, எட்ஜ், அதை தான் கார்னர் சொல்லுவாங்க. இது கார்னர், இது ஒரு கார்னர். அதே மாதிரி இங்கே ஒரு டிப் இருக்குல்ல, இது ஒரு கார்னர். இங்கே பாருங்களேன், இதுதானே கியூபு. ஸோ இந்த டாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது 1, இது 2, இது 3, இது 4, இது எல்லாமே கார்னர்ஸ்ப்பா. மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கார்னர் இருக்குது. அடுத்தது எட்ஜஸ். எட்ஜஸ் அப்படின்னா இந்த லேயர் இருக்குல்ல, இந்த ஃபேஸு, இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இடத்துக்கு பேர் தான் எட்ஜஸ். இது எங்கே ஜாயிண்ட் ஆகுது? இந்த கோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. அதே மாதிரி இது எங்கே ஜாயிண்ட் ஆகுது? இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் எட்ஜஸ். ஓகேவா? அப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், இந்த கோடு தான்ப்பா எட்ஜஸ். இங்கே ஒரு கோடு இருக்குல்ல, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜ். மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? ஃபேஸஸ்னால் என்ன, கார்னர்ஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்ன, இது தெரிஞ்சாலே போதும்ப்பா. இதுக்கு மேலே நம்ம கியூபில் இருந்து எதுவுமே படிக்க தேவையில்லை, டைரெக்டாக டைஸ் டாப்பிக்கு போயிடலாம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எதெல்லாம் ஃபேஸஸ்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். டாப் ஃபேஸு, பாட்டம் ஃபேஸு, சைட் ஃபேஸு, ஃப்ரண்ட் ஃபேஸு, பேக் ஃபேஸ், அது தெரியணும். கார்னர்ஸ் என்னன்னு தெரியணும், எட்ஜஸ் என்னன்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். டைஸ் ரொம்ப ஈஸியான டாபிக்ப்பா, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த டைஸ் டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல, நிறையா ஷார்ட்கட் இருக்குப்பா. 5-6 ஷார்ட்கட் இருக்குது ஒரே ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் 5 ஷார்ட்கட்டையும் தயவு செய்து படிச்சிடாதீங்க. ஓகேவா? 5ல் ஏதாவது 1-2 படித்து வச்சுக்கோங்க.
அஞ்சுத்தையுமே நான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் போடும்போது ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை போட்டு, ஏன்னா 5 ஷார்ட்கட்டுமே படிச்சிருக்கீங்கல்ல, எந்த ஷார்ட்கட்டை போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். எக்ஸாமில் போய் இது போட்டு ஆன்சர் வராது, இது போட்டு ஆன்சர் வராது. அதுக்கு தான் சொல்கிறேன், 5 ஷார்ட்கட்டில் ஏதாவது 2 ஷார்ட்கட் எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, அது போதும். அந்த 2 ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் எல்லா கொஷினும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, டைஸ் டாபிக். டைஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம சின்ன குழந்தையில விளையாடி இருப்போம். டைஸை வச்சு லூடோ விளையாடி இருப்போம், பரமபதம் விளையாடி இருப்போம், ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடி இருப்போம். இது எல்லாமே ஒரு தாயக்கட்டை. டைஸ் தாயக்கட்டை, அவ்வளோதான்ப்பா. உருட்டி வச்சு விளையாண்டுருப்போம்ல, அதுதான் டைஸ். ஓகேவா? சரி, இப்போது இந்த டைஸில் நம்ம சின்ன குழந்தையில ஒரு டைஸ் இருக்கும், நம்ம வச்சு விளையாடி இருப்போம். அதுக்கு பேர் என்ன டைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டைஸ்லேயே 2 இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? நான் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சில பேர் அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜென்ரல் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? 2 டைஸ் இருக்குப்பா. ஒன்று என்னது ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொரு டைஸ் என்னது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ், இல்லைன்னா ஜென்ரல் டைஸ். சரி, இந்த 2 டைஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தாயக்கட்டை வச்சுருப்போம், அதில் ஒரு தாயக்கட்டை என்னன்னு வச்சுக்கோங்க. என்ன தாயக்கட்டை எப்படி இருக்கும், இங்கே மேலே அப்படியே ரவுண்டாக 1ன்னு போட்டிருப்பாங்க, 2 டாட் வச்சுருப்பாங்க, அப்புறம் இப்படி ஒரு 3 டாட் வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி போடுவோம், 3 வந்துச்சுன்னா நம்பர் 3 4 அப்படி சொல்லுவோம்ல. அது நம்ம சின்ன வயசில் விளாண்டது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைஸ்ப்பா. எப்படி ஸ்டாண்டர்ட் டைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே மேலே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேலே ஒரு டாட் இருக்குது 1 அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே இருக்குல்ல, அது 6 இருக்கும்ப்பா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சம்னா அடிஷன். ஓகேவா? சம் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ் இஸ் 7பா. இது எப்போயுமே மறந்துடக்கூடாது. 2 ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்பர் 7 வரணும். இப்போ இங்கே 1 இருக்குன்னு வைங்க மேலே, அப்போ கீழே என்ன இருக்கும், 6 இருக்கும். அப்போ தான் 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். ஒருவேளை இந்த சைடில் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்பர் 2 இருக்குது, அப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னா 5 இருக்கும். ஏன் 5 இருக்கும், அப்போ தான் 2ம் 5ம் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். ஒருவேளை இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 டாட் இப்படி 3 இருக்குது, அதுக்கு அப்படியே பின்னாடி போக்க என்ன இருக்கணும், 4 இருக்கணும். அப்போ தான் 4 3 7. ஓகேவா? அதை மட்டும் மறந்துடக்கூடாதுப்பா. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டைஸ். நம்ம சின்ன வயசில் பரமபதமாக இருக்கட்டும், லூடோவாக இருக்கட்டும், எல்லா டைஸ் நம்ம விளாண்டதுமே ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். சரி, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஜென்ரல் டைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 1 டாப்பில் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு சுற்றி ஏதாவது ஒரு பக்கத்து ஃபேஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அட்ஜசன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் ஃபேஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃபேஸ்ன்னு அர்த்தம். இப்போ இது 1ன்னா இதுக்கு பக்கத்தில் இது 3த்தில் ஏதாவது 1 6 இருக்கும். அதை சம் பண்ணிங்கன்னு சொன்னால் 7 கிடைக்கும்ப்பா. புரியுதுங்களா? இது என்னது, ஆப்போசிட் ஃபேஸ். இங்கே 1 இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் 6 இருக்கும், அப்போ தான் 2த்தையும் ஆட் பண்ணால் 7. இது ஜென்ரல் டைஸ். ஜென்ரல் டைஸ்னால் என்னென்னா, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை சுற்றி ஏதாவது பக்கத்தில் 1 6 இருக்கும், 2த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபேஸை ஆட் பண்ணும்போது 7 கிடச்சிச்சின்னு சொன்னால் அது ஜென்ரல் டைஸ். ஓகேவா? ஆப்போசிட் ஃபேஸஸில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது 7 கிடச்சிச்சின்னு சொன்னால் அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அவ்வளோதான்ப்பா. இதுதான் 2 டைஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஒருவேளை புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ்லாம் போட்டு சால்வ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். சரியா? ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் எக்ஸாமில் ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஷின் எடுத்த உடனே ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் கொஷினே நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்த உடனே நான் பாட்டுக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அது பண்ணக்கூடாதுப்பா. அப்படி பண்ணால் தப்பு. ஃபஸ்ட்டு ஒரு டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை நான் ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல டெக்னிக்ஸ்லாம் வச்சு அந்த கொஷினை சால்வ் பண்ணணும்ப்பா. ஓகேவா? அடுத்தது இந்த டைஸ் கொஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்பர் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நம்ம பரமபதம்லாம் விளையாடும் போது நம்பர் இருக்காது, டாட் தான் இருக்கும். ஒரு டாட்டு 2 டாட் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை டாட்டும் கொடுப்பாங்க, இல்லை நம்பர் கொடுத்துருவாங்க. 1 டாட் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்துருவாங்க, நம்பர் 2 நம்பர் 3 அப்படி கொடுப்பாங்க. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் கொடுக்குற கொஷின் டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்களேன், எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான்ப்பா இருக்கும். இப்படி இருக்கும். இந்த சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு 3 ஃபேஸ் தான் தெரியும் எக்ஸாமில். இப்போ மேலே இருக்கிற தெரியுதா, இந்த ஒயிட்டு தெரியுதா, இது தெரியும், மேலே இருக்கிற ஃபேஸ் தெரியும்.
இந்த சைடு என்ன கலர் இருக்குது, இது என்ன இருக்குன்னு தெரியும், இந்த சைடில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் உங்களால் எதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் என்ன கலர் இருக்குன்னு தெரியாது, இந்த சைடில் என்ன கலர் இருக்குன்னு தெரியாது, கீழே என்ன கலர் இருக்குன்னு தெரியாது. எப்போதுமே உங்கள் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் 3 ஃபேஸ் தான் காட்டுவாங்க. டாப் ஃபேஸ் காட்டுவாங்க, இந்த சைடில் இருக்கிற ஃபேஸை காட்டுவாங்க, இந்த சைடில் இருக்க ஃபேஸை காட்டுவாங்க. 3 தான் காட்டுவாங்க. பேலன்ஸ் 3 இருக்கும்ல, பாக்கி இருக்குல்ல 3, அதை காட்ட மாட்டாங்க. கீழே இருக்கிறது 2 சைடில் இருக்கிறது காட்ட மாட்டாங்க. ஓகேவாப்பா? இப்போது இதிலே அப்படியே வரையணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இப்படி தான் உங்கள் எக்ஸாமோட கொஷின்லாம் இருக்கும். இந்த கோட்டை அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்படி தான் உங்கள் எக்ஸாமில் ஒரு கொஷின் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூபை நான் அப்படி வச்சுருக்கேன்னா, மேலே இருக்கிறது தெரியுதா, மேலே இருக்கிறது என்னது, இதுதான் டாப், இது தெரியும். சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு, அதுதான் இந்த சைடு. ஓகேவா? இந்த சைடு இருக்குல்ல, அது இந்த சைடு. அவ்வளோதான். ஸோ இதான்ப்பா தெரியும். அதே மாதிரி பாருங்கள், இந்த டயக்ராமில் கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ 3 ஃபேஸ் தான் எப்போதுமே உங்கள் எக்ஸாமில் காட்டுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கும் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போது ஒரு 6 டயக்ராம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 6 டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்லை எதெல்லாம் ஜென்ரல் டைஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு டயக்ராம். இதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற 2 ஃபேஸஸை ஆட் பண்ணணும். இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆப்போசிட் ஃபேஸை ஆட் பண்ணால் 7 வந்துச்சுன்னு சொன்னால் அது ஸ்டாண்டர்ட் டைஸ். பக்கத்தில் இருக்கிற 2 ஃபேஸை ஆட் பண்ணி 7 வந்துச்சுன்னு சொன்னால் அது ஜென்ரல் டைஸ். இப்போ பாருங்களேன், 5 + 1 என்னது, 6ப்பா. அப்போ ஆன்சர் 7 வரல. 5 + 3 என்னது, 8. ஆன்சர் 7 வரல. 3 + 1 என்னது, 4. ஆன்சர் 7 வரல. அப்போது நான் பக்கத்தில் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 7 வரலை. அப்படி 7 வந்துச்சுன்னு சொன்னால் அது ஜென்ரல் டைஸ். 7 வரலைன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன டைஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன், ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம், அவங்க கொடுத்துருக்கிற டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு அர்த்தம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏன் பாருங்களேன், 2வது கொஷின் 1 3 6ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 3 என்னதுப்பா, 4. எனக்கு 7 வரல. 1ஐயும் 6ம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 7 வருது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற 2 நம்பரை நான் ஆட் பண்ணும்போது 7 வந்துருச்சு. அப்படின்னா இது என்ன டைஸு, ஜென்ரல் டைஸ். கரெக்டாக இல்லையா? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 2 ஃபேஸில் கொடுத்த நம்பரை ஆட் பண்ணி 7 வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜென்ரல் டைஸ். அடுத்து பாருங்களேன், 2 4 5 3 இருக்கா. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. 4 + 2 6. இதை விட்டுருங்க. ஆனால் 5 2 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அப்படின்னா இது என்ன டைஸு, ஜென்ரல் டைஸ். ஓகேவா? அடுத்தது 2 1 3 இருக்குது. பக்கத்தில் இருக்கிறத ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 1ன்றது 3, 7 இல்லை. 3 + 2ன்றது 5, 7 இல்லை. 3 + 1ன்றது 4, 7 இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபேஸையும் நான் ஆட் பண்ணி பார்க்கும்போது 7 வரல. மறந்து போய் 3த்தையும் ஆட் பண்ணி எனக்கு 7 வந்துருச்சு, அப்படி கிடையாது. 2 ஃபேஸ் தான், ஏதாவது 2 ஃபேஸ் தான் ஆட் பண்ணும். சரியா? ஆட் பண்ணும்போது எனக்கு 7 வரல. அப்படின்னா என்ன பார்த்தோம், இது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஜென்ரல் டைஸ் கிடையாது. அடுத்தது 4 3 1 இருக்குது. 1 + 3ன்றது 4, 7 வரல. 4 + 3 என்ன வந்துருச்சு, 7 வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? 4ம் 3யும் ஆட் பண்ணும்போது எனக்கு 7 வந்துருச்சு. அப்படின்னா என்ன பார்த்தோம், இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது, இது ஜென்ரல் டைஸ். லாஸ்ட் 6 2 3 இருக்குது. 6யும் 2ம் ஆட் பண்ணால் 8, 7 வரல. 3 2ன்றது 5, 6 3ன்றது 9. ஸோ எந்த 2 ஃபேஸஸ் ஆட் பண்ணாலுமே எனக்கு 7 வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஸ்டாண்டர்ட் டைஸ். அவ்வளோதான்ப்பா. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா எப்படி உங்கள் கொஷின் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அந்த கொஷினை பார்த்த உடனே, இந்த மாதிரி டயக்ராமை பார்த்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடணும், இது ஸ்டாண்டர்டா இல்லை நான் ஸ்டாண்டர்டா இல்லைன்னா ஜென்ரல் டைஸா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிற ஷார்ட்கட்ஸோ நார்மல் மெத்தடையோ அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும்ப்பா. கடைசியாக இப்போ நம்ம படிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இப்போது டைஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கியூபை படித்தாச்சு, டைஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு படித்தாச்சு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் இருக்குதுன்னு படிச்சிட்டோம். கடைசியாக இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த டைஸை வச்சு எப்படியெல்லாம் உங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க அப்படின்றது தான்ப்பா இந்த 4 டைப்பு.
ஸோ ஃபஸ்ட்டு டைப் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் டயக்ராம், ஒரே ஒரு டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்கப்பா. இது டைப் நம்பர் 1. ஓகேவா? டைப் 1னா ஒரே ஒரு டயக்ராம் இருக்கும். டைப் நம்பர் 2னா 2 டயக்ராம் இருக்கும். இந்த 2 டயக்ராமை வச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டைப் நம்பர் 2ல் கேட்பாங்க, 2 டயக்ராம் வச்சு. டைப் நம்பர் 3 அப்படின்னா 3 டயக்ராமும் இருக்கும், இல்லைனா 2க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, மோர் தென் 2 அப்படி வச்சுக்கோங்க. 2க்கு மேலே 3, 4, 5, 6 எத்தனை டயக்ராம் வேணால் கொடுத்துட்டு அதை வச்சு கொஷின் கேட்பாங்கப்பா. அது டைப் நம்பர் 3. ஸோ அடுத்தது டைப் நம்பர் 4பா. டைப் நம்பர் 4 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பு, ஆனால் முக்கியமான டைப் கூட. ஸோ டைப் நம்பர் 4 டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கியூப் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அதில் லேயர் எல்லாம் பிரிச்சுருவாங்கப்பா. டாப் லேயர் இருக்குல்ல, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. பாட்டம் ஒரு லைன் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. எல்லா சைடும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு இதை மடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை இப்படி இப்படி மடிச்சிங்கன்னா ஒரு கியூப் மாதிரி வந்துடும். ஓகேவா? அந்த கியூப் அப்படி மடித்தது எல்லாத்தையுமே அவங்க எடுத்து தனித்தனியாக நம்பர் போட்டிருப்பாங்க. இதை வச்சு எது டாப்பில் வரும், எது சைடில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் டைப் நம்பர் 4. இது ரொம்ப முக்கியமான டைப்பாக நிறைய எக்ஸாம்ஸில் இப்போது அதிகமாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது தான். ஓகேவா? ஸோ இதான்ப்பா 4 டைப் இந்த டைஸை வச்சு கேட்பாங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோ, இது லெசன் நம்பர் 1. ஸோ அடுத்த லெசனில் இருந்து நம்ம டைப் நம்பர் 1ல் கொஞ்சம் கொஷின் பார்க்கலாம். டைப் நம்பர் 2, 3, 4 இதில் எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் படிச்சுட்டிங்க, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஸ் எப்படின்னு பார்த்துட்டிங்க, என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு படித்தாச்சு. இப்போ அடுத்த லெசன்லேருந்து ஒரு டைப்பில் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைப் நம்பர் 4 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா டைஸில் என்ன கொஷின் உங்கள் எக்ஸாமில் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்பா. ஆனால் பொறுமையாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து படிச்சுட்டு வாங்க, அது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, கேம்பஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இதெல்லாம் படித்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.